ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட்டோட டெத் சிட்டியோடைய சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட்டாக போடலாம் தான் இருந்தேன், ஆனால் இது ஒன்று தான் மிச்சமாக இருக்குது, எதுக்கு விட்டு வைப்போமே அப்படின்னு மொத்தமாக முடிச்சிடலான்னு வந்துட்டேன். ஸோ மொத்தமே 6 எபிசோடு இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். அவ்வளோதான், மொத்த சகாப்தமும் முடிஞ்சுது. ஸோ தி வாக்கிங் டெட் சீசன் 11ல் காமன்வெல்த்ன்ற ஒரு பெரிய கம்யூனிட்டி கூட மோதி நம்ம நீகன் அவரு தனியாக போயிட்டாரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம மேகிக்கு ஒரு பையன் இருக்கான் ஹர்ஷல்னு. ஸோ அவங்க ஹில் டாப்ல வாழ்றாங்க. ஸோ இப்படி கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கதையோட ஆரம்பத்தில் அமெரிக்காவோட மேன்ஹாட்டன் சிட்டி, இன்னும் சொல்ல போனா ஜாம்பிஸ்னால ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்பட்ட சிட்டியே அதுதான். அதனாலேயே அந்த சிட்டியை டெத் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டெத் சிட்டியை யாரோ ஒருத்தங்க பைனாக்குலர் வழியா பாக்குறாங்க. பார்த்தா அந்த சிட்டியோடைய ரோட்ல ஜாம்பிஸ் அப்படியே நடந்து போகுதுங்க. சரி, இதை யாரா பாக்குறாங்கன்னு பார்த்தா அது நம்மளோட மேகி தான். ஸோ மேகி ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் மேன்ஹாட்டனுக்கு வந்திருக்காங்க. கையில மேப் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. சடனா அந்த பக்கம் ஜாம்பிஸ் எல்லாம் போறத பார்த்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா பின்பக்கமா ஒரு ஜாம்பி வந்து நம்ம மேகியை பிடிக்க வர, மேகி கையில வர அந்த டைம் ஆயுதம் இல்ல, கையில வச்சிருந்த அந்த பைனாக்குலரை வச்சு போட்டு செம்ம அடி அடிச்சு ஜாம்பியை காலி பண்றாங்க. ஸோ அப்புறம் மேகி நிறைய இடங்களுக்கு போறாங்க. அப்படிதான் ஒரு மோட்டலுக்கு வராங்க. உள்ள வந்தவங்க யாரோ ஒருத்தங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மோட்டலுடைய ஆளுங்க நம்ம மேகியை பிடிச்சி அவ்வளவுதான் மேகியை போட்டு தள்ள போறாங்க. நல்ல வேலையா மேகியோடைய ஷூலையே ஒரு கத்தி அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு எல்லாரையும் குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் பொழுது அந்த மோட்டல்ல இருந்து ஒரு ஆளு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வேகமா ஓடுறாரு. மேகி உடனே கார் எடுத்துட்டு அவங்கள பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது குறுக்க ஒருத்தர் வர அவரை அடிச்சு போட்டுட்டு மேகி வேகமா போறாங்க. இந்த சண்டையில அவங்களோட மேப் ஒன்று கீழே விழுந்துருது. ஸோ அப்புறம் மேகி வேகமா போய் அந்த பர்சனையும் அந்த குட்டி பொண்ணையும் பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம நீகனு. ஸோ நீகனும் மேகி நீயா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தான் மேகியும் நீகன் கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நியூ பேபிலான் ஃபெடரேஷன் அப்படின்ற சர்வைவர்ஸோட கம்யூனிட்டி ஒன்று. நம்ம நீகன் முன்னாடி கெட்டவனா இருப்பார்ல, அந்த டைம்ல எல்லா கம்யூனிட்டி கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்காரு, நிறைய கொலைலாம் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அவரை வலை வீசி தேடுறாங்களாம் ரொம்ப வருஷமா. ஸோ யாருக்காவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, பெரிய ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்கு. அதை பார்த்து நீகன் பயப்படுவாருன்னு பார்த்தா என்ன சூப்பரா வரைஞ்சு வச்சிருக்கானுங்களே, கண்டிப்பா நான் அதை பத்திரமா வச்சுப்பேன். அதோட மேகி என்னை பிடிச்சி கொடுத்து அந்த ரிவார்டை சம்பாதிக்கணும்னு உனக்கு அவசியமே கிடையாது, அதையும் மீறி என்னை தேடி வந்திருக்கனா உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் மேகியும் சொல்றாங்க, நாங்க இருந்த ஹில் டாப்பை ஒரு கும்பல் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பையன் ஹர்ஷலையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீகனும் மேகி இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஏன் தேடி வந்த? ஏன்னா அந்த கும்பல் மாசம் மாசம் வருவாங்களாம், அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்க கொடுக்கணுமா, கொடுக்கலனா அவ்வளவுதான் மொத்தமா காலி பண்ணிடுவாங்களாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் யாரு போட்டதுன்னு நினைக்கிறேன் நீகன். அதுவும் வந்து அந்த கும்பலுடைய லீடரோட பேரு க்ரோவட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நீகனும் ஒரு மாதிரி ஆகுறாரு. ஏன்னா நம்ம நீகன் உருவாக்குன சேவியர்ஸ் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அதுல முதல்ல ஜாயின் பண்ணவங்கல்ல இந்த க்ரோவட்டும் ஒருத்தர். இப்ப அவரே தனியா ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நம்ம நீகனுடைய ஃபார்முலால மத்த கம்யூனிட்டி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் காணாம போனதுல உனக்கும் சம்மந்தம் இருக்கு, உனக்கு வேற வழியே இல்லை, நீ என் கூட வந்துதான் ஆகணும். அதோட உன்னை போலீஸும் தேடுது, உன்னை பிடிச்சு கொடுத்தா நிறைய ரிவார்டு கொடுப்பாங்கன்னு மத்த ஆளுங்களும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீ என் கூட வா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நீகனும் அவரு கூட ஒரு பொண்ணு இருக்காங்களா, அவங்க பேரு ஜின்னி. ஜின்னியை தனியா விட்டுட்டுலாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது மேகியும் ஜின்னி என் இடத்துல பத்திரமா இருப்பா, நீ ஏன் கூட வந்து வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, நீகனும் ஓகேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு சேஃபான காட்டு பகுதி கிட்ட வந்து மேகி மேல ஃபிளேர் கன் அடிக்கிறாங்க. அதை பார்த்து மேகியோட ஆளுங்க வராங்க. ஸோ மேகி அந்த சின்ன பொண்ணு ஜின்னியை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம நீகன் தான் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து அந்த ஜின்னியை காப்பாத்திருப்பாரு. அன்னில இருந்தே ஜின்னியை அவரோட பொண்ணாவே நினைச்சு கூட வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜின்னியை சேஃபா அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம நீகனும் மேகியும் மேன்ஹாட்டனுக்கு போறாங்க, அதாவது டெத் சிட்டிக்கு. இந்த நேரத்துல ஒரு போலீஸ் மார்ஷல் ஒருத்தர், அவரு நம்ம நீகன் இருந்தார்ல மோட்டல், அந்த இடத்துக்கே வந்து நீகனை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா யாரும் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. உடனே ஒரு லேடியை பிடிச்சி கொண்டு போய் ஜாம்பிஸ் கிட்ட வச்சு மிரட்டும் போது அந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்தா, அவ நீகனை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, அப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட போய் சொல்லிருக்கலன்னு பிடிச்சி ஜாம்பி கிட்ட தள்ளி விட அந்த பொண்ணு அங்கேயே காலி. ஸோ அந்த மார்ஷல் வந்து நியூ பேபிலான் ஃபெடரேஷனை சேர்ந்தவர், நீகனை பிடிக்கணும்னு தான் கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு ஆளு. ஸோ அந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணும்போது தான் கீழே இருந்து ஒரு மேப்பை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம மேகியோட மேப் தான் அது. அதுல ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அந்த நம்பரை பார்த்துட்டு முன்னாடி இந்த பேஜ் நம்பர்ல இந்த ஊருடைய மேப்ஸ் இருக்கும்னு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி மிஸ் ஆன நம்பர்ஸ்ல மேன்ஹாட்டனுடைய மேப்ஸ் தான் இருந்திருக்கு. அப்படின்னா மேன்ஹாட்டனுக்கு தான் அவங்க போயிருக்காங்கன்னு பின்னாடியே மார்ஷலும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மேகியும் நீகனும் மேன்ஹாட்டன் கிட்ட வந்துட்டாங்க. ஜஸ்ட் போட்ல இவங்க ஹட்சன் ரிவர்னு ஒரு ஆத்தை தாண்டி போயிட்டாங்கன்னா ரீச் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு பையன். உடனே பிடிச்சி விசாரி
விசாரிக்கிறாங்க. ஐயோ நான் என் ஆயாவுக்காக மருந்து மாத்திரை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியும் கேட்காம கூடவே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹாஸ்டேஜா. இந்த நேரத்துல நம்ம மார்ஷலும் அவரோட ஆளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. போட்ல நம்ம நீகன் மேகி பிடிச்சு கொண்டு போறாங்களா அந்த பையன். இவங்க எல்லாம் போறத ஸ்கோப் வழியா பாக்குறாரு. இவரால ஷூட் பண்ண முடியல. சரி பின்னாடியே நம்மளும் போகணும்னு இவங்களும் போட்ல பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஹட்சன் ரிவரை நம்ம மேகி நீகன்லாம் கடந்து போறாங்க. அந்த ரிவர் ஃபுல்லாவே ஒரே இறந்து போன ஜாம்பிஸாவும் மனுஷங்களாவும் இருக்காங்க. சோ இருக்கிற எல்லா சிட்டியை விடவும் மேன்ஹாட்டன்ல அதிக ஜாம்பிஸ் இருக்காங்க. அதனாலயும் இந்த சிட்டியை டெட் சிட்டின்னு சொல்றாங்க. சோ ஒரு வழியா மேன்ஹாட்டனுக்குள்ள வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டா மேகி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில மேல இருந்து ஒரு கார்ல ஒரு ஜாம்பி வந்து விழுந்து பயங்கரமா சவுண்ட் கேக்குது. வேகமா ஓடி போயிட்டு ஒரு டோர் கிட்ட இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா டோருக்குள்ள இருந்து நிறைய ஜாம்பிஸ் வர டோரே உடைஞ்சிரும் போல. சோ இவங்க இருக்கிற ரோட்ல வந்து ரெண்டு சைடுமே ஹைட்டான பில்டிங். அந்த பில்டிங்ல ஜாம்பிஸ்லாம் இருந்ததுங்கன்னா அப்படியே மேல இருந்து கீழே விழுங்க. சோ அப்படி ஜாம்பி மலையே பொழிய ஆரம்பிக்குது. அது மேல படாம இவங்க வேகமா ஓட ஒவ்வொரு ஜாம்பியா கீழே விழுந்து செதறதுங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்றாங்க. யாருன்னு தெரியல. சோ நம்ம மேகி நீகன் அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா போற வழியில ஒரு ட்ராப் இருக்கு. நீகன் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம போனோம்னா அந்த வலையில அப்படியே நம்மள கொத்தா பிடிச்சிருவாங்க. இப்படி போலாம் அப்படின்னு சொல்லி வேற ரூட் எடுத்து போகும் பொழுது பார்த்தா முட்டு சந்து ஒரே குப்பைகளா இருக்கு அந்த இடத்துல. சரி திரும்ப போகலான்னு திரும்பி பார்த்தா அங்க ஏதோ ஒரு வண்டி போகுது. அந்த வண்டிக்கு பின்னாடியே நிறைய ஜாம்பிஸ் அப்படியே கொச்சன்னு வர வேற வழியே இல்ல. அதுங்க கூட சண்டை போட முடியாதுன்னு அந்த குப்பைகளுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த குப்பைகள் ஃபுல்லாவே கரப்பாம்பூச்சியா இருக்கு. மேகி நீகன் மேலலாம் ஏறுது. அதுவும் ஒரு குப்பை கவர்லாம் பிரிஞ்சு அதுல இருந்து சும்மா ஆயிரக்கணக்கில் கரப்பாம்பூச்சிகள் வர இங்க இருந்தாலும் வேலைக்காவாது அப்படின்னு ஜாம்பி கிட்டே போக ட்ரை பண்றாங்க. ஆனா சடனா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் யாரோ ஷூட் பண்ண இவங்க அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நைஸா ஒரு பில்டிங் குள்ள போயிடுறாங்க. ஆனா அதே பில்டிங்ல தான் பின்னாடியே அந்த மார்ஷலும் அவருடைய ஆளும் வந்திருக்காங்க. சோ இவங்க தான் ஜாம்பியை போட்டு தள்ளிருக்காங்க போல. உள்ள வந்தவங்க இங்க பாரு நீகன் உன் கூட தான் இருக்கான்னு தெரியும் பொண்ணே, ஒழுங்கு மரியாதையா அவனை கொடுத்துரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல நீகன் இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் ஷூட் பண்றாரு. நம்ம நீகனும் மேகியும் ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பையனை மார்ஷல் போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் மார்ஷல் கூட வந்தவரை வெளியே இருந்து ஜாம்பிகள்லாம் உள்ள வந்து அவரை போட்டு தள்ளிடுதுங்க. இப்ப மார்ஷல் மட்டும் தான் இருக்காரு. நம்ம மேகியும் மார்ஷல் கூட சண்டை போட, ஆனா அவரு மேகியை பிடிச்சி எதுக்காக நீ அவனை காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மேகி சொல்றாங்க என் பையனை காப்பாத்த அவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு. நல்ல வேலையா பின்னாடி இருந்து நம்ம நீகன் மார்ஷலை அடிக்க மேகியும் நீகனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மார்ஷலும் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து மாட்டாம அவரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா மார்ஷல் எங்க போனாருன்னு தெரியல. நம்ம மேகியும் நீகனும் ஒரு இருட்டான ரூம்குள்ள போறாங்க. வத்தி குச்சி எடுத்து பத்த வச்சா உள்ள ஒரு வயசான பாட்டி உஃப்னு ஊதி அணைக்கிறாங்க. சோ இப்ப கதை அப்படியே க்ரோவெட் கிட்ட போகுது. இவர் தான் க்ரோவெட். அவரு நம்ம மேகியோட பையன் ஹர்ஷலை பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ஹர்ஷலை பயம்பொறுத்த ட்ரை பண்றாரு. கையில ஆக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹர்ஷலும் பயப்படுறாரு. அப்ப இந்த க்ரோவெட்டோடைய ஆளு ஒருத்தர் வந்து சார் அவன் தப்பிச்சு மேல ரூஃபுக்கு போயிருக்கான்னு சொல்ல க்ரோவெட்டும் போய் பாக்குறாரு. உடம்புல ரத்தத்தோட ஒருத்தர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு ஆளு. சோ க்ரோவெட்டும் வந்து டே இங்க பாடுறா என் ஆளுங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில சொன்னா உன்னை விட்டுருவாங்கடா, தேவையில்லாம தப்பிக்க ட்ரை பண்ணாத, சொல்றத கேளுன்னு க்ரோவெட் சொல்லியும் அவரு அங்க இருக்கிற ஒரு ஜிப்லைன்ல ஆள் அப்படியே சல்லுன்னு போலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா க்ரோவெட் அந்த ஜிப்லைனை கட் பண்ணி விட அவ்வளவுதான் அந்த பர்சன் கீழே விழுந்து இறந்தே போறாரு. இப்ப கதை அப்படியே நீகன் மேகி கிட்ட வருது. ஒரு பாட்டி வந்துட்டு உஃப்னு அணைச்சு விட்டாங்கல்ல வத்தி குச்சிய, அந்த பாட்டி நம்ம மேகியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த பில்டிங்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரியல. ஜாம்பிஸ் வரை இவங்களை பிடிக்கிற மாதிரி வருது. சரி அந்த ஆயாவை ஃபாலோ பண்ணுவோன்னு இவங்க பின்னாடியே போக அந்த ஆயா அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு ஜன்னல்ல இருந்து அப்படியே ஜிப்லைன் வழியா பக்கத்து பில்டிங்க்கு போயிடுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. நல்ல வேலையா ஆயாமா அந்த ஜிப்லைன்ல சரிக்கிட்டு போறத அப்படியே அந்த பக்கம் விசிறி அடிக்கிறாங்க. சோ இது மூலியமா இவங்களும் அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ண முடியும். சரி மேகி சீக்கிரம் நீ போ, நான் மொத போய் சாகிறதுக்கா, நீ போ, உயிரோட இருந்தா பின்னாடி வரேன். அடி பாவி சரி நான் போறேன் அப்படின்னு நம்ம நீகன் முதல்ல போயிட்டு பாத்தியா ஒன்னும் ஆகல நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மேகியும் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதோட பின்னாடி நிறைய ஜாம்பிஸ் அவங்கள பிடிக்க வருது. சரி அப்படின்னு சறுக்கி அந்த பக்கம் வந்துடுறாங்க மேகி. அப்புறம் அந்த ஆயாமாவையும் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். ஸோ ஆக்சுவலா அவங்க மேகியோட பொருளை திருட வரல, ஒரு ட்ரேடிங் போட்டுக்கிறதுக்காக தான் சேஃபான இடத்துக்கு நம்ம மேகியும் நீகனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. புரியாத முடியல இங்க பாருங்க புறா கறி நல்லா இருக்கும், என்ன எலும்பா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மேகி சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம நீகன் வாங்கி வெளுத்து கட்டுறாரு. ஸோ அப்புறம் அந்த பாட்டி மூலியமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தா பேசுறதே புரியலையே, என் கூட வாங்க அப்படின்னு பாட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க பின்னாடியே போனா சில ஆட்கள் இவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. இவங்க வந்து பாட்டி கூட இருக்கிறவங்க தான். இவங்களும் நல்லவங்க தான், க்ரோவெட்டோடைய ஆளுங்க கிடையாது இவங்க. ஆனா இருந்தாலும் மேகி நீகன் கிட்ட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க க்ரோவெட்டை பத்தி சொன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சும்மா வாயில வந்ததை அடிச்சு விட இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாத்ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க நம்ம மேகியையும் நீகனையும். இதே நேரத்துல நம்ம நீகன் அவரோட பொண்ணா நினைக்கிற அந்த ஜின்னின்ற பொண்ணை மேகி அவங்க ஆளுங்க கிட்ட அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஜின்னியை கூட்டிட்டு அவங்க தி பிரிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறாங்களே. ஆக்சுவலா ஹில்
டாப்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. சோ இது வந்து ஒரு செங்கல் செய்யற பெரிய ஃபேக்டரி. அதை சுத்தி நிறைய விவசாய நிலம் இருக்கும். சோ காம்பவுண்ட் சுவரெல்லாம் போட்டு ஹில் டாப்ல இருக்கிறவங்க தான் இப்ப இங்கேயும் வாழ்றாங்க. நம்ம மேகி தான் லீடர் இந்த இடத்துக்கு. சோ அந்த இடத்துல ஸ்கூல்லாம் இருக்கு. நம்ம ஜின்னியும் சேர்த்து விடுறாங்க. ஆனா ஜின்னிக்கு வந்துட்டு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம நீகனை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்காருல, அவரு ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறன்ற பேர்ல ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாரு. வலை வந்து அவரை பிடிச்சிருது. அப்புறம் ஜாம்பிஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து அவரை சாப்பிட ட்ரை பண்ணும்பொழுது அப்போ ஒரு கும்பல் வராங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. ஜாம்பி எல்லாம் போட்டு தள்ளிட்டு போலீஸை ரிலீஸ் பண்ணி அந்த பர்சன் அவரோட ஹெல்மெட்டை கலட்டுறாரு. பார்த்தா அது குரோவாட் தான். எங்க நம்ம நீகனையும் மேகியும் பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. மேகியும் நீகன் கிட்ட அந்த குரோவாட்டை பத்தி கேட்கறாங்க. ஏன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சது நீகன் மட்டும்தான். அவன் என்னோட ஜாயின் பண்ண ஒன் ஆஃப் த சர்வைவர்ஸ்ல ஒருத்தன். ரொம்ப ரொம்ப மோசமானவன். உடனே நம்ம மேகியும் இவன் என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி சொல்றான்னு முறைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறதும் சரிதான், நம்ம நீகனும் ரொம்ப மோசமானவர் தான். ஆனா நீகன் அதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் அவரோட கும்பல் அவரை சார்ந்தவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான். ஆனா அந்த குரோவாட்ன்றவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி இஷ்டத்துக்குன்னு கொல்லுவாரு. ஒரு தடவை நான் ஒருத்தங்களை கொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணியும் அந்த குரோவாட் கொன்னான். அதனால அவன் என் குரூப்ல இருக்க கூடாதுன்னு அவனை கொல்ல நினைச்சேன். ஆனா எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்னு நீகன் மேகி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப நீகனையும் மேகியும் பிடிச்சு வச்சிருக்காங்களா ஒரு குரூப். அந்த குரூப்பை குரோவாட்டோடைய ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம நீகன் மேகி கிட்ட வந்து நீங்க அந்த குரோவாட்டோடைய ஆளுங்களை சேர்ந்தவங்க தானே, எங்களையே மாட்டி விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்ட நம்ம நீகன் உடனே கையில ஷார்ப்பான ஒரு பொருள். ஆனா நம்ம நீகனையும் மேகியும் இந்த குரூப் எல்லா பொருளையும் வாங்கி நல்லா செக் பண்ணி தான் பாத்ரூம்குள்ள அனுப்பியிருக்காங்க. ஆனா இவர்கிட்ட ஷார்ப்பான ஒரு பொருள் இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஆயாமா புறா கறி கொடுத்தாங்களே, நிறைய எலும்புலாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களே, அதுல இருந்து ஒரு நீட்டான எலும்பு அதை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே அதை வச்சு ஒருத்தரை பிடிச்சி இதால உன்னை கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா குத்துனா பொல பொலன்னு ரத்தம் வரும். வந்தவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ப்ளீஸ் எங்க பொருளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ இப்பதான் இவங்களுக்கும் நம்பிக்கை வருது. ஸோ திங்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இப்போ அந்த குரோவாட்டோடைய ஆட்கள் கிட்ட இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆயாமாவுடைய குரூப் இருக்காங்களா, அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்களாம் கிடையாது. கையில இருக்கிற ஆயுதமே இந்த ட்ரில்லிங் மிஷினை மாடிஃபை பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே. அதனால முத வேலை இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு எல்லாரும் அந்த மாடியோடைய ரூஃபுக்கு வராங்க. பார்த்தா ஆயாமாவை அந்த குரோவாட்டோடைய ஆள் வந்து பிடிச்சிடுறாரு. நம்ம நீகனும் தடுக்க போனா அவன் ஆயாவை சாகடிச்சிடறான். ஸோ கடுப்பான நீகனு அந்த குரோவாட்டோடைய ஆளை பிடிச்சி அடிச்சு உயிரோட குரோவாட்டோடைய ஆளுங்கெல்லாம் இருக்கிற அந்த பில்டிங்குள்ளேயே கூட்டிட்டு போறாரு. இதை மேகி பார்த்து புரியல, அவங்களும் பின்னாடியே போறாங்க. ஸோ பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதை நினைச்சு பாட்டியுடைய ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடியே பாட்டியை கொன்னுடுறாங்க. ஸோ நீகனு குரோவாட்டோடைய ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஒரு மண்டைய கண்ணாடியில அடிச்சு டேய் எல்லாரும் இருக்கீங்களா, இல்ல எவனாவது வரணுமா, நல்லா கேட்டுக்கோங்கடா, இவ்வளவு நாள் நீங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்களை எதிர்த்து எவனும் சண்டை போட்டிருக்க மாட்டானுங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அப்படி நடக்க போறது கிடையாது. போய் உங்க லீடர் கிட்ட சொல்லுங்க, இதுக்கு மேல எங்க பின்னாடி எவனாவது வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் புடிச்சு வச்சிருக்கிறவரோட கழுத்தை அறுத்து வயித்தை கிழிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் அங்க இருக்கிறவங்க மேல செதற விட்டு ரொம்ப பசிக்குதா இவனை சாப்பிடுங்கடான்னு அவரை தூக்கி கடாசிடுறாரு. இதை பின்னாடி நம்ம மேகி அப்படியே ஆடி போறாங்க. ஏன்னா நீகன் கிட்ட அந்த வயலன்ஸ் இன்னமும் இருக்கு. ஸோ இதை பார்த்து குரோவாட்டோடைய ஆளுங்கெல்லாம் பயந்து அங்க இருந்து போயிடுறாங்க. நீகனும் ஆயாமாவுடைய ஆட்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா 2 பேர் இருக்காங்க, டொமேசோன்றவரும் அமாயான்ற ஒரு பொண்ணும். ஸோ நம்ம மேகியும் அவங்க கிட்ட எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட பையன் ஹர்ஷல அந்த குரோவாட் பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ அவங்க கிட்ட இருந்து என் பையனை காப்பாற்றணும்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பார்ட்டியோட குரூப்பும் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் குரோவாட்டை சுத்தமா பிடிக்காது. ஸோ கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம நீகன் கூட இருக்கிற அந்த ஜின்னின்ற பொண்ணு வந்துட்டு ஜாம்பி கிட்ட மாட்டிருப்பா. நம்ம நீகன் போய் காப்பாத்துறாரு, கத்துறாரு. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் தனியா போகாதன்னு, உனக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன சத்தமா கூப்பிடு, அப்பதான் நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியும். ஆனா அந்த பொண்ணு எதுவும் பேசாம பேகை திறந்து காட்டும் பொழுது அந்த பொண்ணோட ஃபேவரட் பொம்மை, அந்த பொம்மை காணாம போயிருக்கு. அதை தேடிதான் அந்த பொண்ணு வந்திருக்கலாம். ஸோ நீகனும் அந்த பொம்மையை கண்டுபிடிச்சி அந்த ஜின்னி கிட்ட கொடுத்து, அடுத்த தடவை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீ கத்த கூட வேணாம், அட்லீஸ்ட் விசிலாவது அப்படின்னு இவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் ஜின்னி இருக்காங்களா, அவங்க அந்த பிரிக்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரைட்டா டெட் சிட்டிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. அந்த ஆத்தை கடந்து போகணும். ஒரு பெரிய தர்மாகோல் டப்பா மாதிரி இருக்கு, அதை யூஸ் பண்ணி டெட் சிட்டிக்குள்ளேயும் வந்துடுறாங்க ஜின்னி. ஸோ அப்படியே அந்த சிட்டிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி பிடிக்க வர ஜின்னியும் எஸ்கேப் ஆகணும்னு வேகமா போக ஜாம்பிக்கு பக்கத்திலேயே அந்த பொம்மை விழுந்துருது. ஸோ ஜின்னிக்கு அந்த பொம்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கேயே ஓரமா நின்று எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வராரு. அவர் அந்த ஜாம்பியை கொன்னு அந்த பொம்மையை எடுத்துட்டு போறாரு. ஜின்னியும் அவரை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டே இருக்காங்க. எங்க நம்ம நீகனும் மேகியும் அந்த குரோவாட்டோடைய இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இன்டோர் ஸ்டேடியம் மாதிரி. அந்த இடத்த சுத்தி ஃபுல்லா ஜாம்பிஸ் மட்டும்தான் இருக்கு. அதோட ஒரு டேங்கர் மாதிரி ஒரு வண்டி இருக்கு. அது இந்த சிட்டிக்குள்ள போயிட்டு ஆளுங்க இருந்தா அவங்கள பிடிக்கும். அதோட எல்லா ஜாம்பியும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும். நம்ம நீகன் மேகி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி போகும்ல, அது இந்த வண்டி தான். அதுக்கு பின்னாடி வந்த ஜாம்பிஸ் கிட்ட தான் இவங்க மாட்டிருப்பாங்க. ஸோ இந்த குரோவாட் வந்து வெளியே இருக்கிற ஆளுங்களெல்லாம் பிடிப்பாரு. யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூடவே சேர்த்துப்பாரு. ஸோ இந்த ஃபார்முலா டெக்னிக் எல்லாமே
எல்லாமே நம்ம நீகன் கிட்ட இருந்து தான் குரோவாட்டே கத்துருக்காரு. இந்த குரோவாட் கிட்ட மாட்டி அந்த ஸ்டேடியம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தவர் ஒரே ஒரு ஆள் தான், அது இந்த டொமாசா தான். அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா குரோவாட்டை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஒன்னு சேர்ந்தா கூட முடியாதுன்னு சொல்லும்போது உடனே நம்ம நீகனு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரோவாட் மாதிரி இன்னும் சொல்ல போனா அவனை விடவே மோசமான ஒரு ஆள் இருந்தான். பாக்குற எல்லாரையும் கொன்னு கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு சின்ன கும்பல் எல்லாருமே ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து அவன் சாம்ராஜ்யத்தையே சரிக்க ட்ரை பண்ணாங்க. உடனே டொமாசோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க மேகியும் அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனுக்குள்ள அந்த வயலன்ஸ் குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம நீகன் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ டொமாசாவும் அவர் அங்கிருந்து தப்பிச்சு வந்த ரூட் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் குரோவாட்டோடைய இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் மார்ஷல் இருக்காரு. ஸோ அவரை கூட்டிட்டு வந்து நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் எதுவும் சொல்ற மாதிரியே இல்ல. குரோவாட்டுக்கும் ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த சாப்பாடுல புழு இருக்கு. கடுப்பாகி சாப்பாடு கொண்டு வந்தவரை பிடிச்சி ஒரு சாவியை கொடுத்து அதை முழுங்க விட்டு அதுக்கப்புறமா அவரை சாகடிக்கிறாரு. ஸோ மார்ஷல் வந்து எதுவும் சொல்லாததுனால அவரை ஒரு கேஜ் மாதிரியான செட்டப்புக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஒரு கம்பியில இவர் கையை லாக் பண்ணி ஒரு ஜாம்பியை திறந்து விடுறாங்க. ஸோ மார்ஷலும் அந்த ஜாம்பியை பார்க்கும்போது தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தவரை கொண்டு இருப்பார்ல குரோவாட், அந்த ஜாம்பி தான் அது. ஒரு சாவியை வேற முழுங்க சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம கை விலங்கோட சாவி அதோட வயிற்றுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு அந்த ஜாம்பியை வர வச்சு கொன்னு அது வயிற்றுல இருந்து சாவி எடுத்து அன்லாக் பண்றாரு. அதுக்கப்புறமா நிறைய ஜாம்பிஸ் வருது. அதுங்க எல்லாத்தையுமே இவர் போட்டு தள்ளுறாரு. அதுவும் அவர் போட்டிருந்த ஷூவை வச்சு ஒரு ஷூவை கலட்ட ட்ரை பண்றாரு. டக்குன்னு காலை மாத்த குரோவாட் புரிஞ்சுக்கிறாரு அந்த ஷூல ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கான்னு. எடுத்து பார்த்தா அது ஒரு லெட்டரு. அந்த லெட்டரை குரோவாட் படிக்க ஆரம்பிச்ச உடனேயுமே மார்ஷல் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் கூட ஒருத்தன் வந்தான், அவனும் ஜாம்பி கடிச்சு இறந்து போயிட்டான், நான் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், அவனோட பேரு நீகன் அப்படின்னு சொன்ன உடனே குரோவாட் அப்படியே ஷாக் ஆகுறாரு. எங்க நம்ம நீகன் மேகி கிட்ட அவரோட ஒய்ஃப் எல்லாருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கும்பல் ஓவரா பண்ணாங்கன்னு அந்த கும்பலை காலி பண்ண போன நீகன் திரும்ப வந்து பார்க்கும்பொழுது அவரோட ஒய்ஃபை காணோம். ஆனா அவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புறாரு. அவரை தனியா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்க இந்த ஆயாவுடைய குரூப்லயே ஒரு மாமிசமல ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப நெக்கலா பண்றாரு. நம்ம நீகனை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் இருக்கும்ல, அதை காமிச்சு பயங்கர கொடூரமானவன் நீதான் போலையா அப்படின்னு சொல்ல நம்ம நீகனோ அதெல்லாம் முன்னாடி கதைப்பா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்ல மாமிசமல ரொம்ப நெக்கலா பண்றாரு. நீகனோ மரியாதையா வெளியே விடு, இல்லைன்னு வச்சுக்க இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக மாட்ட, நீ செத்து போய் ஜாம்பியா தான் வெளியே போவ அப்படின்னு சொல்ல மாமிசமலை கடுப்பாக நம்ம நீகனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற வழி இல்லாம நீகன் அந்த மாமிசமலையை அடிச்சு உடச்சி சாகடிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம நீகன் மேகி இருக்கிற அந்த குரூப்ல ஒருத்தர் வெளியே லூட் அடிச்சுட்டு வந்திருக்காரு. பார்த்தா அவர் ஒரு பொம்மையை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவரு தான் ஜின்னியோடைய பொம்மையை கொண்டு வந்தவர். அதை பார்த்த உடனே மேகி புரிஞ்சுக்கிறாங்க இது நீகன் கூட வந்த அந்த ஜின்னின்ற பொண்ணோட பொம்மை தான். அந்த பொண்ணு அப்ப இங்க வந்துட்டாளா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. ஆனா இதை நீகன் பார்க்க கூடாதுன்னு அந்த பொம்மையை தனியா கொண்டு போய் எரிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. இதை தூரத்துல இருந்து அந்த ஜின்னி பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி அவங்களும் இங்க வந்துட்டாங்க. ஸோ மேகி அந்த பொம்மையை எரிக்கலான்னு போனவங்க திடீர்னு மனசு மாறி ஒன்றும் பண்ணாம விட்டுறாங்க. ஸோ டொமாசான்றவர் அந்த குரோவாட்டோடைய இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காருல, அந்த ரூட்லயே திரும்ப நைஸா உள்ள போகலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க குரூப்ல இருந்தா அந்த மாமிச மலையை காணோம். அதான் நம்ம நீகன் போட்டு தள்ளிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லல. அப்பதான் மேகி நீகனுடைய பேக்குள்ள அந்த மாமிச மலையுடைய திங்ஸ் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. அவட பாவி காணாம போயிட்டானு நீ தான் கொன்னியா? வேணும்லாம் கொல்லல, என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் அவனை கொன்னனே. சரி ஓகே, உன் பிளான் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு மேகி கேட்க நீகனும் தெரியும்னு சொல்றாரு. நீகனோட வேலை என்னன்னா ஸ்டேடியம்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குரோவாட்டை தனியா கூட்டிட்டு வரது தான் அவரோட பிளானே. மற்றவங்க அவருடைய அடியாட்களை காலி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே அந்த ஸ்டேடியம்குள்ளே போனதுக்கப்புறம் நைஸாக இவர் அந்த குரோவாட்டை பார்க்க போகிறாரு. தூரத்தில் இருந்து ஆளு விசில் மட்டும் அடிக்கிறாரு. குரோவாட்டோடைய காதில் அந்த விசில் கேட்ட உடனே ஆஹா இது நீங்க தான்னு வேகமாக ஓடுறாரு விசில் சவுண்டு கேட்டு. ஸோ ஒரு லேடி ஒருத்தவங்க செக்யூரிட்டி சிஸ்டமில் இருக்காங்க. அவங்க ஒரு சீடியை போட்டு விடுறாங்க. டைமர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ நீகனை தேடி குரோவாட்டு பார்க்கிங் லாட் கிட்ட வந்துட்டாரு. ஆனால் நீகன் வெளியே போகவே இல்லை. ஏன்னா நீகனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆளுங்க சுற்றி இருக்காங்கன்னு. அதனால ஒரு காருக்குள்ளேயே நைஸாக ஒளிஞ்சுக்கிறாரு. நீகன் நினைச்ச மாதிரியே குரோவாட்டோட ஆளுங்கெல்லாம் மொத்தமா இங்க தான் இருக்காங்களே. இது தெரியாம நம்ம மேகி டொமாசா அம்மையா ஆளுங்களை கூட்டிட்டு அந்த ஃபைட் நடக்கிற அந்த கேஜி கிட்ட போயிட்டாங்க. பார்த்தா அங்க யாரையுமே காணோம். இருப்பாங்க சண்டை போடலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா யாரும் இல்ல. எங்க டைமரும் ஜீரோவுக்கு வந்து அந்த ஸ்டேடியமுடைய என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் வெடிச்சு செதறது. எல்லா ஜாம்பிஸும் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஜாம்பி கூட சண்டை போட ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டி இறந்தும் போறாங்க. மேகி அம்மாயா டொமாசா இவங்கள எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது கேஜிக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா. அது கின்னி தான்.
தான். ஸோ கின்னியை காப்பாற்றணும்னு மேகி மற்றவங்களாம் உள்ள வர இப்போ கேஜை சுற்றி ஃபுல்லாக ஜாம்பிஸ் வந்துருச்சு. கேஜோடைய அந்த ஆக்டகானில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அதே மாதிரி பஞ்சு மாதிரியான சில லேயர்ஸ்லாம் இருக்கும். அதை பிச்சு அதை வச்சு ஜாம்பி கிட்ட இருந்து தடுப்பு சுவர் மாதிரி உருவாக்கி எஸ்கேப் ஆகி வேகமாக ஒரு ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. வெளியே ஜாம்பி இருக்கு. ஸோ அதனால நல்ல ஸ்ட்ராங்கான பெரிய பொருளாக எடுத்து டோரை திறக்காத மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. எங்க நம்ம நீகனும் க்ரோவாட் முன்னாடி வராம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு க்ரோவாட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் பக்காவா ட்ராப்பை ரெடி பண்ணிருக்காரு. இப்போ அங்க இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆக போறாங்க. ஸோ அப்பதான் நீகன் க்ரோவாட்டை நேருக்கு நேரு மீட் பண்றாரு. என்ன நண்பா, என்னமோ நீ தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளு, உன்னை அசைச்சிக்கவே முடியாதுன்னு சொன்ன, உன் குரூப்பே மொத்தமா அழிஞ்சிருச்சாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க பாரு, அதை பத்தி நான் பேச விரும்பல, ஒழுங்கா அந்த பையனை காட்டு. சரி இதோ கொண்டு வரேன் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மார்ஷலை கொண்டு வராங்க. ஸோ அப்பதான் நீகனும் மேகியோட பையன் ஹர்ஷல் அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஓ அப்பனா இவனை பார்க்க வரலையா நீனு, சரி நீ தேவையில்ல அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரை கீழே தள்ள அவர் அப்படியே ஒரு இடத்த பிடிச்சுக்கிறாரு. நம்ம நீகன் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும் பொழுது க்ரோவாட் அவர்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு போலீஸை அட்டாக் பண்றாரு. ஆளுங்களையும் பிடிக்கிறதுக்கு அனுப்பி விடுறாரு. நம்ம நீகன் அந்த மார்ஷலை காப்பாத்தி சேஃபா ஒரு இடத்துக்கு போக, நம்ம நீகன் தானே காப்பாத்தினது, ஆனா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி கன்னை வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காரு மார்ஷல். இந்த நேரத்துல மேகி, டொமாசா, அமாயா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே போக முடியாது, ஏன்னா ஃபுல்லா ஜாம்பிஸா வந்துருச்சு. அப்பதான் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் பாக்குறாங்க. அது வழியா எஸ்கேப் ஆக முடியும்னு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள போக போக தான் அங்க ஜாம்பியோடைய சுடுகாடே இருக்கு. அவ்வளோ ஜாம்பிஸ் இறந்து போய் அது உடம்புல இருந்து வர கெட்ட வாசனெல்லாம் இவங்களால ஒழுங்கா சுவாசிக்க கூட முடியல. மயக்கம் போட்டுருவாங்க போல எல்லாரும். அதோட அந்த இடம் இருட்டா இருக்கு. டார்ச் லைட் வேணும்னு மேகி கேட்க, அமாயா வந்து டொமாசாவுடைய பேக்ல இருந்து டார்ச் லைட் எடுக்கலான்னு போனா, இல்ல நானே எடுத்து தரேன் அப்படின்னு பேக்கை தொட கூட விட மாட்டாரு. இந்த நேரத்துல நம்ம நீகனை மார்ஷல் கன் பாயிண்ட்ல பிடிச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நிறைய ஜாம்பிஸ்லாம் வருது. அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சேஃபா ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ நீகன் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட யாரோ ஒருத்தவங்க வம்பு பண்ணிருப்பாங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாரு. பார்த்தா ஒய்ஃப் காணாம போயிருப்பாங்கல்ல. அப்படி நீகன் போட்டு தள்ளின அந்த பர்சன்ஸ் எல்லாமே இந்த மார்ஷலுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால தான் நம்ம நீகன் பண்ண பழைய கிரைம்ஸ்ன்னு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து இவரை யாரு கண்டுபிடிச்சு தரீங்களோ அவங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ க்ரோவாட் வந்துட்டு நம்ம மார்ஷலை அட்டாக் பண்ணதுனால ரொம்ப அவருக்கு வலிக்குது, நடக்க முடியல. இந்த கேப்ல நம்ம நீகன் நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவர் மார்ஷலை காப்பாத்தி மார்ஷல் கூடவே இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் க்ரோவாட் இருக்காருல, அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. அது ஒரு புது கம்யூனிட்டி போல. ஆக்சுவலா நம்ம க்ரோவாட்டை விடவே ஹையர் பொசிஷன்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட பேரு தாமா. ஸோ க்ரோவாட்டும் தாமா கிட்ட நீகன் வந்துட்டான், அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே அதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்கு தேவையானது நீகன் தான், நீகனை பிடிச்சு கொண்டு வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே நீகனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ இந்த நேரத்தில் மேகி, ஜின்னி, டொமாசா, அமாயா இவங்க எல்லாருமே அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வழியா போய்கிட்டு இருக்காங்க. இவங்களால சுவாசிக்க முடியல. அப்ப இந்த டொமாசா என்ன பண்றாருன்னா, ஓரமா போயிட்டு, காய்ஸ் இங்க பாருங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, இது மூலியமா நம்மளால சுவாசிக்க முடியும், வாங்க அப்படின்னு சொல்றாரு. மேகி இதை பார்த்துட்டு, உன் பேக் எங்க, அது அங்க கழட்டி போட்டு வச்சிருக்கேன், எதுக்காக நீ கழட்டி போடணும், அது வந்து அப்படின்ற மாதிரி என்ன சொல்றதுன்னு ஆளு குழம்புறாரு. ஸோ அப்பதான் இவங்களுக்கும் ஒரு டவுட் வருது, நம்ம அட்டாக் பண்ண வரோம் அப்படின்ற விஷயம் க்ரோவாட்டுக்கும் அவருடைய ஆளுங்களுக்கும் எப்படி தெரியும். அப்ப நம்ம குரூப்ல இருந்து யாரோ சொல்லியிருக்காங்க அது நீ தான் அப்படின்ற மாதிரி பழி டொமாசா மேல விழ, உடனே அவரும் நம்ம குரூப்ல இருந்த மாமிச மேல எங்க போனானே தெரியல, ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பிளேட்டை திருப்ப, ஆனா நம்ம மேகிக்கு தெரியும் மாமிச மலையை நீகன் கொன்னுட்டாருன்னு. கண்டிப்பா நீ தான் மாட்டி விட்டுருக்கணும், நீ டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்க, உன் பேக்குள்ள தான் ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்தே. ஆனா இங்க இருந்து எடுத்த மாதிரி சீன் போடுறதுக்காக உன் பேக்கை கழட்டி உள்ள இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்திருக்க. அதனால தான் அம்மாயா உன் பேக்ல இருந்து டார்ச் லைட் எடுக்க ட்ரை பண்ணும்போது பேக்கை தொட கூட விடல நீ அப்படின்னு சொல்ல, அம்மாயாக்கும் புரிய வருது, நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்க, டொமாசாவும் ஆமான்னு சொல்றாரு. இங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை உருவாகுது. ஸோ ரொம்ப நேரம் நடந்து ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டொமாசா நம்ம மேகி கிட்ட, அந்த க்ரோவாட்டா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொன்னல, ஆக்சுவலா தப்பிச்சு வரும்பொழுதே என்ன பிடிச்சிட்டாங்க, என் குரூப்பை மாட்டி விட்டா நானும் அமாயாவும் சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் அந்த ஆளு பண்றேன்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி நானும் மாட்டி விட்டேன். க்ரோவாட்டோடைய ஆளுங்க வந்தாங்க, ஆனா நீகன் அவங்க எல்லாரையுமே பயம்படுத்தி அனுப்பிட்டான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம உள்ள வரோன்ற விஷயத்த நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணாங்க. எங்கள் ஆளுங்க எல்லாரும் இறந்து போனாங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சேன். ஸோ நான் பண்ணது எல்லாமே அமாயாவுக்காக தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஜின்னியையும் அமாயாவையும் ஒரு ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வருது. ஏன்னா இவங்க இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஜாம்பிஸ் தான் இருக்குது, ஆனால் எல்லாமே இறந்து போயிருக்கு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்குங்க. அதுங்க இப்போ பிடிக்க வருது. நம்ம மேகியும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஜின்னி எஸ்கேப் ஆகிடுறாங்க. அமாயா அங்கேயே காலி. அமாயாவை காப்பாற்ற போன டொமாசாவும் அந்த இடத்துலயே காலியாகிறாரு. ஸோ இப்போ ஜின்னியும்
மேகியும் மட்டும் தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஜாம்பியோட உடம்புல நம்ம மேகியோட கால் மாட்டிக்க பின்னாடி இருந்து ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஜின்னி கிட்ட பொருளெல்லாம் கொடுத்துட்டு நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஜாம்பி வருது. பார்க்கவே கொடூரமா 4-5 ஜாம்பி ஒன்னா ஒட்டிக்கிட்டு வருதுங்க. ஸோ மேகியும் அந்த ஜாம்பியெல்லாம் பிடிச்சி கத்தி எடுத்து சொருகி அதை காலி பண்ணி ஜின்னியை பார்க்கலான்னு வந்தா ஜின்னி அங்க இருக்கிற ஜாம்பியோடைய ரத்தத்தாலேயே நீ பொய் சொல்றவ அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா ஜின்னி வந்து மேகியோடைய தி பிரிக் அப்படின்ற இடத்துல தானே இருந்திருப்பாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வரதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டெல்லாம் சேமிச்சு வைக்கிற இடம் ஒண்ணு அங்க எட்டி பார்த்துருப்பாங்க. பார்த்தா ஃபுட்டுலாம் ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா மேகி என்ன சொல்லியிருப்பாங்க, குரோட்டோடைய ஆளுங்க வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, மாசம் மாசம் வருவாங்களாம் பொருளை கொடுக்கணுமான்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனா பொருளே காணாம போல அப்படின்னா குரோட் எந்த ஒரு மிரட்டலும் பண்ணவே இல்லை. அப்படின்னா மேகி பொய் சொல்லி நம்ம நீகனை ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதனாலதான் மேகி பொய் சொல்றவங்க அப்படின்னு ஜின்னி எழுதி வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ வெளியே வந்த ஜின்னி ஃபிளார் கன்னை யூஸ் பண்ணி வானத்தில் அடிக்க இதை நம்ம நீகன், வெளியே வந்த மேகி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ வேக வேகமாக நம்ம நீகன் அந்த இடத்துக்கு வராரு. மேகி இருக்காங்கன்னு தான் நினச்சி வராரு. பார்த்தா கின்னி இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக்கு. நீ இங்கே என்ன பண்ணுற கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ மேகியும் அந்த இடத்துக்கு வராங்க. மார்ஷலும் கின்னியை பார்த்துட்டு இவ எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்கிறாரு. அதோட மார்ஷலுக்கு வந்து நம்ம நீகன் மேலேயும் ஒரு நம்பிக்கை வருது. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜின்னியை கூட்டிட்டு எங்கள் இடத்துக்கே போகிறேன், ஆனால் நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை இருக்கு, வேலையை முடிச்சுட்டு நீ வந்து சேரணும்னு சொல்கிறாரு. ஸோ நீகனும் ஜின்னி கிட்ட பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நம்ம மேகியோடைய பிளான் எல்லாத்தையுமே ஜின்னி சொல்லலான்னு வரும்பொழுது நீகன் சொல்றாரு, நான் உங்க கம்யூனிட்டில இருந்து ஒரு 5 பேரை கொன்னுட்டேன், நான் கொலை பண்ணவங்கள உங்க அப்பாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல ஜின்னி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ எதுவும் சொல்லாம மார்ஷல் கூட அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ மார்ஷல் வந்து கின்னியை தி பிரிக்ஸ்ல விட்டுட்டு அவருடைய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க இவரு மாதிரியே சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க அந்த நீகன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த மாதிரி அந்த நீகனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு இவரு போய் சொல்றாரு. ஏன்னா நீகன் மேல இவருக்கும் கோவம் இல்லை. ஏன்னா நீகன் இந்த கம்யூனிட்டியில யார் யாரை கொலை பண்ணாரோ அவங்க நீகனுடைய ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதனால தான் கொண்டு இருக்காரு. ஸோ இப்படின்னு நம்ம மார்ஷல் சொல்ல மார்ஷலுடைய ஹெட்டா இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, மார்ஷல் சொல்றது பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா அவரை பாக்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம நீகனும் மேகியும் அந்த குரோவாட் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரோட்ல ஒரு கார் போகுது. அந்த கார் போற டைரக்ஷன்ல இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனேயுமே மேகி நீகனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நீகனும் மேகியை ஓவரா அடிக்காம அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா மேகி விடாம வந்து நீகனை அடிச்சுக்கிட்டே இருக்க நீகன் அப்படியே கீழே தள்ளி கத்தி எடுத்து மேகி அங்கேயே போட்டு தள்ளி இருப்பாரு. ஆனா வேணான்னு விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த இடத்துல குரோட்டோடைய ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால தான் நீ என்ன அட்டாக் பண்ற, எனக்கு இப்பதான் புரியுது, உன் பையன் ஹெர்ஷலை காப்பாற்றணும்னா என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் என்கிட்ட போய் சொல்லி என்னை வர வச்சிருக்கல இப்படின்னு நம்ம நீகன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. மேகிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. குரோட்டோடைய ஆளுங்களாம் வந்துடுறாங்க. அப்படியே கத்தி முனையில நம்ம நீகனை பிடிச்சி குரோட்டோடைய இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க மேகி. ஸோ குரோவாட்டும் இருக்காரு. அவரு மேகியை பார்த்து, பரவாயில்ல மேகி, நீகனை எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்ட, உன் பையன் சேஃபா தான் இருக்கான், நீ கூட்டிட்டு போலாம். அதோட நீகன் கிடைச்சிட்டான்ல, எங்க எல்லாருக்குமே எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவதான் மேகிக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நீகனை பழி வாங்கணும், கொல்லணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொல்றாங்க போல அப்படின்னு மேகி நினைச்சாங்க. ஆனா நீகனை வச்சு வேற ஏதோ ஒரு பிளான போடுறாங்க. ஆனா மேகிக்கு இப்ப தேவை அவங்க பையன் ஹெர்ஷல் தான். ஸோ நீகனை கொடுத்துட்டு அவங்க பையன் ஹெர்ஷலை கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கான். ஸோ அங்க இருந்து மேகி ஹெர்ஷலை கூட்டிட்டு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல, எது நிம்மதியா இருக்கா, என்னைய காப்பாத்துறதுக்கா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஹெர்ஷல் நீ என்ன பேசுற, உனக்காக தான் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அம்மா சும்மா சொல்லாதீங்க, எல்லாருக்குமே தெரியும் நீகன் மேல நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. ஏன்னா அப்பாவை அவன் கொன்னுட்டான், என்ன காப்பாத்துறத விட நீகனை கொண்டு வந்து விட்டு பழி வாங்கணும், அதுதான் உங்களுக்கு எண்ணம், அதுக்காக தான் இந்த டீலுக்கே ஒத்துக்கிட்டீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி ஹெர்ஷல் புரிஞ்சுக்காம பேசுறாரு. ஸோ அப்புறம் தி பிரிக்கு வந்துடுறாங்க. ஹெர்ஷல் வந்து ஏதோ ஒரு டிராயிங் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. மேகியும் சாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொம்மை இருக்குல்ல அதை ஜின்னி பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஹெர்ஷலும் தூங்க போயிடுறாரு. அப்பதான் ஹெர்ஷல் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் பாக்குறாங்க. ஹெர்ஷல் நம்ம தாமாவை வரைஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்கும் பொழுதே மேகி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த குரோட்டை தாண்டியே யாரோ ஒருத்தவங்களை இவன் பார்த்திருக்கான், அவங்க பயங்கரமா பயம்புறுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் குரோவாட் என்ன பண்றாருன்னா, நம்ம நீகனை கூட்டிட்டு தாமா கிட்ட தான் போறாரு. ஸோ நீகனுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. அப்படியே முன்னாடி சீனா உட்காந்துக்கிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிளான் இருக்கு, அந்த பிளானுக்கு முன்னாடி நின்று எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு ஒருத்தன் வேணும், அது நீ தான் நீகன். ஆனா எனக்கு தெரியும் நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்ட. உடனே நீகனும் எதை வச்சு சொல்றீங்க, ஏன்னா அந்த மேகி உன்னை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதெல்லாம் நடக்கிற காரியமா, நீ நினைச்சிருந்தா அவளை எப்பயோ கொன்னு தப்பிச்சு போயிருக்கலாம்.
வந்திருக்கலாம். ஆனா வந்திருக்க அப்படின்னா உனக்கு மேகி ரொம்ப ரொம்ப முக்கியம், மேகியோடைய பையனும் ரொம்ப முக்கியம், கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ எங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும், முடியாது அப்படின்னு சொன்னா இந்த பெட்டியை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. நீகனும் அதை திறக்கிறாரு. பார்த்தா காலோடைய விரல் ஒண்ணு. இவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல மேகியோட பையன் ஹர்ஷல், அந்த பையனுடைய கால் விரலை தான் இவங்க எடுத்திருக்காங்களே நீகனை பயம்புறுத்துறதுக்காக. ஸோ அதனால எங்க கூட சேர்ந்து வேலை செய்யலைனாலோ இல்லை எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணாலோ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல நீகன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்ல இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. ஸோ நீகனை வச்சு இவங்க என்ன பிளான் பண்ண போறாங்க, இன்னும் மேகிக்கு தெரியாது நம்ம பையனுடைய கால்ல இருந்து விரலை வெட்டியிருக்காங்க அப்படின்னு. இது தெரிஞ்சா அவங்க என்ன பண்ண போறாங்க, நீகனை காப்பாற்ற வருவாங்களா? இது இல்லாம அந்த போலீஸ் கேங்கு மார்ஷலுடைய டீம் அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, இது எல்லாமே அடுத்த சீசன்ல நமக்கு தெரிய வரும். அடுத்த சீசன் அடுத்த வருஷம்னு சொல்றாங்க. எப்போ வருதோ அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வழியா தி வாக்கிங் டெட்டோடைய மெயின் டைம் லைனை கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே புது புது கேரக்டர்ஸ் வேற ஒரு டைம் லைன் கதைகள்ல போகும். ஸோ அவ்வளோதான் guys, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் guys.